In the video, we will talk about the coordinates of method. Example 9. Find the ratio in which the y-axis divides a line segment joining the points 5, minus 6 and minus 1, minus 4. Also find the point of intersection. So, இப்போ இந்த line segment ABன்னு வச்சுக்கோங்களேன் 5, minus 6, B வந்து minus 1, minus 4. அதாவது y-axis வந்து இதை ஒரு ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஸோ y-axis இந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த ரேஷியோவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். y-axis டிவைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நமக்கு எக்ஸோட கோஆர்டினேட் 0வாக இருக்கும், ஒய்க்கு தான் வேல்யூவாக இருக்கும். என்ன ரேஷியோன்னு தெரியாததுனால நம்ம கே வந்து k:1ன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதாவது m1 m2 k:1 நம்ம வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ நம்ம செக்ஷன் ஃபார்முலா படி என்ன பண்ணணும், அந்த கோஆர்டினேட்டை y, 0ன்னு வச்சுக்கலாம். இங்கே செக்ஷன் கோஆர்டினேட் படி m1 m2. So m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, comma m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. So m1 வந்து நம்ம kன்னு வச்சிருக்கிறோம். x2 என்னவாயிடும் -1 plus m2 x1 என்னது 5 k plus 1. இந்த இடத்துல m1 k y2 என்னது -4 plus 1 into y1 -6 divided by k plus 1. ஸோ இங்கே x axis இந்த இதை x coordinate 0க்கு ஈக்குவேட் பண்ணால் -k plus 5 is equal to k plus 1 equal to 0. அப்போ -k plus 5 equal to 0 ஆகிடும். கீழே கொண்டு போகிறது k is equal to 5. k 5ன்னு கிடச்சிருச்சு. இந்த k வேல்யூவை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த y கோஆர்டினேட் கிடச்சிடும். y is equal to k-ஓட வேல்யூ என்னது 5 into -4 plus 1 into -6 divided by 5 plus 1. So -20 -6 divided by 6, -26 divided by 6, -13 divided by 3. 2 டேபிளில் கட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த பாயிண்ட் என்னது 0, -13 by 3 தான் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்.